நினைக்கிறீங்களோ, உங்களுடைய ஆசை என்னவோ, எதை நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது சார்ந்த விஷயங்களை வந்து நீங்க நிறைய படிங்க, பாருங்க. இப்போ நாங்கள் சப்ஜெக்ட் வாரம் எடுக்கிறாங்க, 5 மணிக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் போய் வீட்டில் போய் ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க, ரிவைஸ் பண்ண ஒரு 10வது படிச்சுருந்தா தான் 12th படிச்சுருந்தா. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸ்விம்மிங் போகணும், இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸ் போகணும், யோகா போகணும், டென்னிஸ் போகணும், ஷட்டில். காலத்தில் செய்யும் உதவியும் காலம் தாழ்த்தாமல் சொல்லும் நன்றியும் ஒவ்வொருவர் நெஞ்சிலும் நிறைந்திருக்க எப்பொழுதும் கொஞ்சம் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவுமே இருக்கும் இயங்கும் என் பள்ளி நன்றி நவிட அன்புடன் அழைக்கின்றோம். It's my privilege to this special occasion. First and foremost, I would like to express my heartfelt gratitude to our Chief Guest, Srimati E.S. Uma. I truly inspired us. Thank you, ma'am. I would also like to thank our directors, headmaster, and ஒரு புது காலேஜ் ஜாயின் பண்றோம், அங்கே 4 ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம தயங்கி இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு காமன் லாங்குவேஜ், ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது ஒன்று இருக்கணும். அது எனக்கு இருக்குங்கிறத நான் சொல்றதுக்கு சில ஜெஸ்டர்ஸ் இருக்கு. ஹலோ சொல்கிறோம், ஹாய் சொல்கிறோம், அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன பண்ணுவேன், நீ மியூசியம் போவியா, நான் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ் போவேன், நீ புக் படிச்சிருக்கியா, நான் இது பண்ணிட்டேன். சம்வேர் வி கனெக்ட். நீங்கள் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த லோன்லினஸ் தெரியல. வீட்டில் இருக்கும்போது வெளியே வரும்போது ஒரு பஸ் ஏறி ஒரு டிக்கெட் வாங்கும்போது பயங்கர தயக்கமாக இருக்கும். இவர்கிட்ட எப்படி கேட்கறது அண்ணா அப்படின்னு கேட்கறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப நேரமாகும். அதனால கம்யூனிகேஷன் நம்ம வந்து டெவலப் பண்ணணும். ஒரு சூழ்நிலையில ஒரு மனிதன் எப்படி நடந்துப்பான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இங்கே கற்றுக்கிற விஷயங்களை வெளியில சமுதாயத்தில் அப்ளை பண்ணணும். இவர்கிட்ட கேட்கலாம், எனக்கு ஒரு பிரச்சனை, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, நைட் 12 மணி ஆயிடுச்சு, ஃபோன் இல்லை, பக்கத்தில் யாரும் இல்லை, வர்ற வண்டி எல்லாம் போயிட்டே இருக்கு, யாரை கூப்பிடலாம்? யாரை கூப்பிடலாம்? 12 மணிக்கு போலீஸ். கரெக்ட். எந்த நேரமும் போலீஸ் இருப்பாங்க. உண்மையிலேயே எங்கேயாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பீட் போலீஸ் இருப்பாங்க. நீங்க போய் சொல்லுங்க, அண்ணா எனக்கு வீட்டுக்கு போகணும், உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ போலீஸ் அக்கா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு எங்களுக்கு. எல்லா ஸ்கூல்லையுமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ், உங்களுக்கு போலீஸ் அண்ணா வைக்கணும்னு நினைக்கிறேன், இது பாய்ஸ் ஸ்கூலுங்கிறதுனால. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பப்போ வருவாங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இல்லை ஏதாவது பேசணும், ஏதாவது சொல்லணும், கைடன்ஸ் வேணும்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ போலீஸ் யூனிஃபார்மில் இருக்கிறவங்க வந்து க்ரைம் மட்டும்தான் கண்டுபிடிப்பாங்க. அவங்களோட பிக்சரைசேஷன் நீங்கள் பார்க்குறீங்கல்ல மீடியாவில், சினிமாவில், மற்றதில் இருக்கக்கூடிய பிக்சரைசேஷன், அதே மாதிரி பேப்பரில் பார்க்கறது வந்து ஒன்லி அவங்களோட ஒர்க் மட்டும், அதாவது ஒரு சின்ன இது மட்டும்தான், அவங்கள பற்றின ஒரு நியூஸ் மட்டும்தான் வருது. பட் போலீஸ் மிகப்பெரிய ஆர்கனைசேஷன், அது நிறைய வேலைகளை வந்து ப்ராசஸ் பண்ணுது. இது சொசைட்டியினுடைய சேஃப்டி, இங்கே இருக்கக்கூடிய பப்ளிக்கோட சேஃப்டி, இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியினோட சேஃப்டி, வித் ஆல் ஆட்ஸ். நிறைய ஒவ்வொரு மனிதனும் ஒரு மாதிரி இருக்கிறது இல்லை, ஒவ்வொருத்தருக்குள்ள கான்ஃப்ளிக்ட் இருக்கும், சண்டைகள் இருக்கும், சச்சரவுகள் இருக்கும், நிறைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். இத்தனைக்கும் ஒரு பிவட்டல் பாயிண்டாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செயல்படும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம், அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை, யாரோ ஒருத்தர் திட்டார், யாரோ ஒருத்தர் அடிச்சிட்டார், ஆக்சிடென்ட் பண்ணிட்டார், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு பெரிய வடிகாலாக இருக்கு. நான் வந்து யார்ட்டையாவது போய் சொல்லணும், எனக்கு அது ஒரு பிரச்சனை அப்படின்னு, அந்த பிரச்சனையை சொல்றதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஸோ நீங்க வந்து அதை பயன்படுத்துங்க. போலீஸ் ஸ்டேஷன் போறது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டிக்மாவா நினைக்கிறாங்க. அங்கே போனால் தப்பு அப்படிங்கிற மாதிரி, கேஸில் மாட்டிட்டா தப்பு. கைடன்ஸ் கேட்க வர்றது வந்து தப்பே கிடையாது. கேஸ் மாட்டினா அது உங்களை எங்கெங்கேயோ கொண்டு போயிடும். ஸோ நான் மாட்டாமல் இருக்கணும்னா எனக்கு ஒரு கைடன்ஸ் தேவை. அந்த கைடன்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா போலீஸில் கிடைக்கும். எதெல்லாம் தப்புங்கிறது நான் சொல்லவே வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு உங்கள் அண்ணா ஏதாவது பெரிய அண்ணா வெளியில் உங்கள் ஊரில்
ரேஷ் டிரைவிங் போறாரா பைக் எடுத்துட்டு, சிகரெட் குடிக்கிறாரா, இல்ல ஏதாவது போட்டோ எடுத்து இன்ஸ்டால போஸ்ட் பண்றாரா, கமெண்ட்ஸ் பாஸ் பண்றாரா, இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் வந்து சைலண்டா அந்த பக்கம் அந்த அண்ணாக்கு நிறைய அடி விழுந்துட்டு இருக்கும். அதெல்லாம் இங்கே நமக்கு தெரியாது. அண்ணா ரீல் போட்டதோட நம்ம என்ன பண்ணுவோம், அது ஆக ஓவன்னு 1000 லைக் போட்டிருப்போம். நீங்க போட்ட லைக் எல்லாம் அங்க அடியா மாறி இருக்குது. சட்டப்பூர்வமான ஒரு நடவடிக்கை இருக்கு, நடந்துகிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்படாத கதைகள். அதனாலதான் சொல்றேன், எது மற்றவர்கள் முன்னாடி மற்றவர்கள் தவறாக நினைக்கிறாங்களோ இல்ல மற்றவர்கள் ஒரு பாதிப்பா நினைக்கிறாங்களோ அதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து நம்ம அன்றாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். பள்ளி நேரம், பள்ளி பாடம் தவிர இதை நீங்க கற்றுக்கணும். இதை வந்து இது கற்றல் இல்லை, இது அனுபவம் இல்லை. பக்கத்துல ஒருத்தர் திட்டான், 2 பேருக்குள்ள சண்டை வருதுன்னா சண்டை போடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காயமாகிற வரைக்கெல்லாம் அடிச்சுக்க கூடாது. என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பாருங்க. உன் ப்ராப்ளத்தை வெளியே சொல்லு. எனக்கு இந்த பிரச்சனை, இந்த ப்ரெஷர், இதனால நான் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன். 30 பேரை வந்து ஒரு வீட்டில் உங்க அம்மா வந்து ஒரு பிள்ளை 2 பிள்ளை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வேண்டிய 2 பிரதர்ஸ் சண்டை போடாம இருக்காங்க, 2 சிஸ்டர்ஸ் சண்டை போடாம இருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சண்டையே போட எங்க சண்டை போடாம இருப்பாங்க? வீட்டுல வீட்டுல சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் சண்டையே போடுறது இல்லையா? போடுவோம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அம்மா 2 போடு போட்டா 2 பேர் அமைதியாயிடுவீங்களா? இங்க 30 பேர் எப்படி சமாளிக்கிறது ஒரு கிளாஸ் ரூம்ல? இங்க அடிக்க முடியுமா? சோ உங்க 2 பேர், உங்க ஒருத்தரை வந்து வீட்டுல சமாளிக்கிறது கஷ்டம். உங்களை மாதிரி 30 பேரை என்ன பண்ணணும்? இங்க டீச்சர்ஸ் வந்து சமாளிக்கணும். சோ ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்ன இருக்கணும்? விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும், ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல பண்புகளும், ஒரு டீமா இருந்து நம்ம செயல்படக்கூடியது. நிச்சயமா நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை ஒரு குறும்பா தான் நினைச்சு டீச்சர்ஸ் வந்து ஒரு மாதிரி கடந்து போயிடுவாங்க. அது கொஞ்சம் மற்றவங்களை பாதிக்கிற மாதிரி இருந்தது, இல்ல உனக்கே அது பாதிப்பா இருக்கும்போது அங்க வந்து ஒரு கண்டிப்பு வரும். அப்படி கண்டித்தால்தான் ஆசிரியர். ஏன்னா உங்க பெற்றோர் வந்து உங்களை இங்க ஒப்படைச்சிருக்காங்க இல்லையா, அப்படிங்கும் போது கேட்பாங்கல்ல. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி பீப்புள் அரவுண்ட் அஸ். நம்மளை சுற்றி இருக்கிறவர்களை புற தோற்றத்தை வச்சு, அவர்களுடைய செயல்களை வச்சு, அவங்களோட வார்த்தைகளை வச்சு அவங்கள வந்து நீங்க சொல்றீங்க அடிக்கடி ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு. அந்த ஜட்ஜிங் வந்து வரக்கூடாது. யூ ஹாவ் டு ப்ரோவ் மோர். உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. எங்களை மாதிரி எல்லாம் கிடையாது. ஸ்லோவா மெதுவா போயிட்டு இருந்த காலம் கிடையாது. இப்போ காலம் வேகமா போகுது. அதுக்குரிய உபகரணங்களையும் உங்களுக்கு கொடுத்துருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அது பல தகவல்களை சுமந்து வருது. அதை சார்ட் அவுட் பண்ணி நீ எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்கு பெற்றோர், ஆசிரியர், ஃப்ரெண்ட்ஸு, சொசைட்டி, இங்க இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களும் இருக்கிறாங்க. அதை நீங்க பயன்படுத்துறது, அதை பார்க்கறது, அவங்க வழி நிற்கிறது. இதுல உன்னோட ஒரு முயற்சி புதுமையானதா இருந்தது அப்படின்னா நீ சொல், பிடிவாதமா ஒரு புதிய முயற்சி, இதுக்கான வழிமுறையை காட்டுங்க அப்படின்னு பெற்றோர்கிட்ட சொல்லுங்க, ஆசிரியர்கிட்ட சொல்லுங்க, உங்க கைட் யாரா இருக்காங்க, உங்க மென்டர் யாரா இருக்காங்களோ அவங்கள சொல்லுங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு ரோல் மாடல் வச்சுக்கணும். எனக்கு இந்த மாதிரி இருக்கணும். அது மாறும். நான் 6 வயசுல என்ன ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறது 8 வயசுல கிடையாது. 8 வயசுல ஆசைப்படுறது வந்து எனக்கு 12 வயசுல கிடையாது. 12 வயசுல ஆசைப்படுறது நான் 20 வயசுல இல்லை, 50 வயசுல இல்லை. ஸோ பெரிய பெரிய ரைட்டர்ஸ் எழுதின புக்ஸ் எடுத்து பாருங்க, பழைய புக்ஸ். அது நிறைய உணர்வுகளை பற்றி பேசியிருக்கோம். கேரக்டர்ஸ் வந்து நிறைய அது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன் பழசு அப்படின்னு சொல்றேன்னா, அந்த காலத்துல இருந்த சோஷியல் கட்டமைப்பு அந்த மாதிரி இருந்தது. அப்ப வீடுகள், குடும்பங்கள் பெருசா இருந்தது. அதுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதை சால்வ் பண்ணி தரதுக்கும் பெரியவங்க இருந்தது. இன்னைக்கு வீடுகள் வந்து தனித்தனி குடும்பங்களா போயிட்டதுனால 2 பேர் ஒருத்தர் எனக்கு அப்பா ரோல் மாடல், அம்மா ரோல் மாடல் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துக்க முடியாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நான் பகிர்வதற்கான ஒரு சின்ன கூட்டத்தை, என்னை சுற்றி ஒரு சுற்றத்தை வந்து நான் உருவாக்க வேண்டிய கடமையில வந்து நம்ம இருக்கோம். அந்த சுற்றம் என்னைக்கும் நம்மளோட கடைசி வரைக்கும் வர்ற மாதிரி 50 years of friends அப்படின்னு சொல்றாங்க உங்க SRV குழுமத்தினர். அப்படிங்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி
நீங்க உங்களுக்கான ஒரு சின்ன குட்டி சமுதாயத்தை, ஒரு வட்டத்தை, ஒரு கம்யூனிட்டி வந்து நீங்க உருவாக்க வேண்டியது. ஸோ டீச்சர்ஸ் பேசாதன்னு சொன்னாலும் நம்ம வந்து பேசிக்கிட்டே சில விஷயங்களை என்ஜாய் பண்றோம்ல, அந்த மாதிரி யூ கீப் என்ஜாயிங் திங்ஸ். உன்னோட மகிழ்ச்சியை, உன்னோட சந்தோஷத்தை எங்கேயும் விட்டே கொடுக்காது. பி பிளேஃபுல். உனக்குள்ள இருக்கக்கூடிய சைல்டு எப்பவுமே அது இருந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு இல்லைனாலும் 50 வயசுக்கு அப்புறமும் அந்த குழந்தை வெளியே வந்து விளையாடும். ஏதோ ஒரு இடத்த, ஏதோ ஒரு விஷயத்த, நான் ரசிச்சதை, நான் சின்ன வயசுல பார்த்ததை மறுபடியும் பார்க்கும்போது அந்த சந்தோஷம் வரும். ஸோ அது எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது, ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்தினுடைய அத்தனை நல்ல விஷயங்களையும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோடும் வந்து நம்ம அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணுறது, அறிவை வந்து வளர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான உறவுகளை வந்து நம்ம தான் வந்து வளர்ப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்கணும். அந்த களம் நீதான். உன்னை தவிர யாராலையும் உனக்கான ஒரு உலகத்தை உருவாக்க முடியாது. நல்ல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே தான். 2000 ஆண்டு திருக்குறள், அதுக்கு முன்னாடி பல கதைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் எல்லா கதைகளும் மனித உறவுகளை பற்றியும், மனிதனுடைய வளர்ச்சியை பற்றியும், மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்குரியதை தான் சொல்லிட்டே வருது. அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். பி ஹாப்பி ஆல்வேஸ் wherever you are. how much is given to you. என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறோ அதுவே போதுமானதா. அந்த மாதிரி நான் எனக்கு இதை விட அதிகம் வேணும்னா அதற்கான முயற்சியை செய்வேன், அதற்கான ஒரு சோர்ஸை தேடுவேன், அதை நோக்கி நான் பயணிப்பேன். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு நாளும் வந்து புதுப்பித்து கொண்டே மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளையும் ஒரு வெற்றிகரமான நாளாக மாற்றி உங்கள் வாழ்க்கை மிக செழிப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் மேம். நவீன இயந்திரங்களின் தாக்கத்தையும் படிப்பின்